அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நாள் கொஞ்சம் சரியாக இல்லை, நவமி திதி இருக்குது. இருந்தாலும் பல ராசிக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் இருக்குது. இப்போ உங்களோட லக்கி நம்பர்கள்லாம் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கு. லக்கி நம்பர் டைரக்ஷன் அதே நேரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும்னு இங்கிலீஷில் ஷார்ட்ஸாக போட்டிருக்கு. அதையும் பார்த்து பலன் அடையிறது நல்லது. இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 10/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்திங்கன்னா காலையில் 7:27க்கு அஷ்டமி திதி முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு நவமி திதி ஆரம்பிக்குது. இது மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் காலையில் 7:55க்கு முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் வந்து விருச்சிக ராசிலையும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். ஆனால் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா 6:33க்கும் சூரியன் மறைவு மாலை 6:13க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போட ஏற்ற ஒரு நாள் 3:18 4:45 வரைக்கும் மாலையில். யமகண்டம் காலையில் 9:28 10:55 வரைக்கும். குளிகை பகல் 12:23 1:50 வரைக்கும். இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் எல்லா விதமான சுபகாரியங்கள் செய்யலாம். குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்த, பூநூல் அணிய, நகை அணிய, பதவி ஏற்க, வண்டி ஏற, புது வீடு புக, வாசல் கால் வைக்கிறது, சாமியிடம் அமைக்கிறது, கதிர இருக்க, திருமணம் இடத்திற்கான வழிபாடு செய்கிறது எல்லாமே நல்லது. இப்போது நவமி திதியில் பார்த்திங்கன்னா சண்டை போடுறது, போரிடுறது, பகைவனை சிறைப்பிடிக்கிறது, அழிக்கிறது, நண்பர்களோட பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு திதி வந்து அந்த மாதிரி நவமி திதியாக இருக்குது. சுமூகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் லைவ் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ் இன்னும் சிலருக்கு ஷேர் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு திறமை, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு குழப்பம், துலாம் ராசிக்கு பரிசு, விருச்சிக ராசிக்கு நன்மை, தனுஷ் ராசிக்கு சாந்தம், மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு பயமாக இருக்குது. நாளை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் செவ்வாய்க்கிழமை பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஏன்னா உங்களோட சில கிரகங்கள் சரியில்லாமையும் சந்திரனும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்து பாசிட்டிவாக இல்லை. 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், 11ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் கொஞ்சம் குழப்பமான மனநிலையோட நாளை கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் பொறுமையாக இருந்து நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வரலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். வெளியில் பயணங்கள் போகும்போது ரொம்பவே கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பிரச்சனை இல்லைனாலும் உங்கள் முன்னாடி பிரச்சனை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதானமும் பொறுமையும் எல்லா விஷயத்துலேயும் தேவை. உங்கள் மனசில் தேவையில்லாத பயமோ குழப்பமோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். உங்கள் கிட்ட இருக்கிற குழப்பமும் பாதுகாப்பற்ற இல்லாத உணர்வுகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. செய்கிற காரியங்களில் தவறுகள், தடை, தாமதங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிறதுல தாமதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் தவறுகளும் இருக்குது. உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியது, திட்டமிட்டு செய்ய வேண்டியது நாள் முழுக்க அவசியமாக இருக்குது. பார்த்து நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களோட வேலைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்யுங்க. அடுத்தவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காதீங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இன்றைக்கி புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மனசு விட்டு பேசுகிறது நல்லது. உங்களோட பிரச்சனைகளை ஓப்பனாக சொல்லுங்கள். மனசில் ஒருவருக்கொருவர் புரிதலோடு நடந்துக்கிறது நல்லது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள்னால தேவையில்லாத கோபம்லாம் பட்டு எரிச்சல் பட்டு நாளை பிரச்சனையாக்க வேண்டாம். அமைதியாக இருக்கிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அவங்களோட கருத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நீங்கள் அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா எந்த பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. வரவு இருந்தாலும் அதிகமான செலவுகள் கடன் வாங்குகிற நிலைக்கு ஆக்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளில் பணம் சம்மந்தமாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால பணம் தட்டுப்பாடோ பற்றாக்குறையோ இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க, ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தராமல் தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரம்பங்கள் நல்லாயிருக்கும். பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும். தொட்ட காரியங்கள் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட விருப்பப்படி நீங்கள் எதிர்பார்த்த படி நடக்கிற மாதிரி இருக்குது. எந்த காரியத்தையும் துணிவோடு செஞ்சு முடிப்பீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கருவிகள் வாங்குறதோ இல்லைனா முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தர மாதிரி இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகிறோம். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது. மகிழ்ச்சியாக வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சேமிப்பும் உயரக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. தியானம் பண்ணுவீங்க. மனசை அமைதியாக வச்சுக்குவீங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இன்று வெற்றி பெறுவதற்கான உறுதி நிறையவே உங்கள்கிட்ட இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது சாதகமாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கான பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைகள் புதிய யுக்திகள் மனசளவில் தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் புதுசாக நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது அது உங்களுக்கான வளர்ச்சியை மேம்படுத்துகிற மாதிரி இருக்குது. பாராட்டுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் அமையும். பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறனால எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை கண்கூட பார்க்க முடியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்றைய நாள் உங்களுக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் போகும். தனக்கூட நேர்மையான அன்பை வெளிப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க. எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. புதிய பொருட்கள் வாங்கி கொடுத்து துணையை மகிழ்விக்கிற நாளாக இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலையும் அந்நுண்ணியத்தையும் அதிகப்படுத்தி உற்சாகத்தை ஏற்படுத்தி நாள் முழுக்க இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. உங்களோட சொத்துக்களோ இல்லைனா உங்களுக்கு தேவையான பொருட்களோ வாங்கி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குது. பொன்பொருள் சேர்க்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முதலீடுகள் எடுக்கிறதும் அதுக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சிறப்பான வளர்ச்சி இருக்குது. சந்தேகங்கள் எதுவும் இல்லை. கவலை இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. இந்த நாளை தவற விடாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாமே நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப காரியங்கள் விஷயங்கள் எல்லாமே கைகூடும். நிறைவான நாள். வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவிருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை நீங்களே வியக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் இருக்குது. அது உங்களை உற்சாகமாக வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது. உங்கள் ராசியில் குருவும் 3ஆம் இடத்து கேதுவும் 6ஆம் இடத்து சந்திரனும் 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் உங்களுக்கு
9ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகுவும் 10ஆம் இடத்து சனி பகவானும் நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்போட இருப்பீங்க. கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எடுக்கிற முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்பட விதமாக இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு வேலையில் உயர்வோ புதிய வாய்ப்புகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வருமானம் பெருகும். நாள் முழுக்க ஆக்கப்பூர்வமான சந்தோஷமான நிலையில் தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போவீங்க. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், உறுதி நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இன்று முன்னேற்றகரமான நாள். உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். கூடிய விரைவில் மேரேஜுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய விதத்தில் உங்களோட செயல்பாடு இருக்கும். உங்களோட வேலைகளை கரெக்டாக என்ன தான் அதிகமாக இருந்தாலும் திட்டமிட்டு வேகமாகவும் எளிதாகவும் செஞ்சு முடிப்பீங்க. அது மற்றவங்களுக்கு பிரமிப்பூட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஆதரவும் உங்களால் அவங்களுக்கு வளர்ச்சியும் தெரிகிறனால பரஸ்பர புரிதலோட எல்லாரும் கூட்டாக முயற்சி செஞ்சு எல்லா வேலைகளையும் ஈஸியாக முடித்து வளர்ச்சியை காணக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. நல்ல ஒரு கண்டிப்பான எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு பலனளிக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொணக்கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் இருக்குது. நிறைய விஷயங்களை பேசி முடிவெடுப்பீங்க. சில எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பேசுகிறதும் உங்களோட நினைவுகளை நினைவு கூர்ந்து 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வெளியில் போவீங்க. மகிழ்ச்சியான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இருக்கும். இது காதலர்களுக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில் கவலையே கிடையாது. நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அதிக அளவில் சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வருமானம் அதிகரிக்கவும் எதிர்பாராத வாய்ப்புகள் மூலிமா பண வரவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு அதே நேரங்களில் முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் ஆரோக்கியமும் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நினச்சா மாதிரி ஜாலியாக செஞ்சு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் குழப்பத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, சில விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காமல் இருந்து தெளிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் இருக்கும். குறிப்பாக பிரச்சனைகளை சொன்னாலும் நீங்கள் அதை எப்படி கொண்டு போகலான்னு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ராசியில் 2ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல குருவும் நல்ல ஒரு விதமாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக இல்லை. சில பிரச்சனைகள் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கியம், வீட்டில் குடும்பத்துக்குள்ள பணப்பிரச்சனைகள், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பாராத இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட மன உறுதி இருந்ததுன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ள நல்ல ஒரு சாதகமான சவால்களை சந்திக்கவும் சரி, நல்ல ஒரு தைரியத்தோடைய நாளை கொண்டு போகிறது நல்லது. உறவினர்கள் ஒரு சிலருக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். நண்பர்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. இன்று உங்ககிட்ட பதட்டமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களோ பதட்டத்தையோ அதிகப்படுத்தாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. எல்லாரையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாளை கொண்டு போகிறது, செயல்படுத்துறது எல்லா விதத்துலையும் சிறந்ததாக இருக்கும். நாளை உற்சாகமாக கொண்டு போக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்குங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முடிக்கிறது நல்லது. ஏன்னா முக்கியமான வேலைகள் தவறுகள் ஏற்படவோ இல்லைனா நிலுவையில் நிற்கவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் பேர்க்கட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு நேரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கருத்து
பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற விதம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களோட சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இல்லை. ஏன்னா புரிதல் இல்லை. உரையாடும் போது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் தேவை. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை துணைக்கிட்ட காட்டாதீங்க. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனையாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சில வர்த்தகம் மூலயமா கொஞ்சம் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சேமிக்க அதிகமாக முடியாது. செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. விரயமாகிற மாதிரி இருக்கும். பணத்தை கண்காணித்து செலவு செஞ்சிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைனா விரயம் பண்ணிவிட்டு தவிக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதிகமாக நீர் சாப்பிடுங்க. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றத குறைச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு விதமாக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவை. ஏன்னா உங்கள் மனசில் தேவையில்லாத பய உணர்வுகள் ஏற்படலாம். ஏற்கனவே கடந்த சில காலங்களாக குழப்பத்தோடையே நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மனசில் தப்பான முடிவுகளை எடுத்துக்கிட்டு எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சிக்காமல் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியில் கேது இருக்கார். உங்களோட 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது மனசை வருத்துகிற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு. இது சமநிலையான நாளாக தான் இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க கொஞ்சம் வீண் செலவுகளை குறைங்க. இல்லைன்னா தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்கும். பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறதுக்கு முயற்சி செய்யுங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் நல்ல பலன் தர மாதிரி தான் இருக்குது. மேலதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாமல் நாளை கொண்டு போனால் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்று கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கவனமாக எல்லா காரியத்தையும் செய்யுங்க. நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு எதையும் செஞ்சுட்டு பிரச்சனையில் சிக்காதீங்க. உங்கள்கிட்ட பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது இன்றைய நாளில் நல்லது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சில பணிகள் முடிக்க முடியாமல் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும். குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டியது துல்லியமாக திட்டமிட்டு முடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கவனமாக வேலைகளை செய்யுங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட உணர்ச்சி வசப்பட்டு வன்மையாக நடந்துக்க வாய்ப்புகள் அதிகம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மிஞ்சி போனால் சாயந்தர நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கேஷுவலாக ஹாய் பாய் சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு உறவில் கொஞ்சம் நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இல்லைனாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவங்களையும் டென்ஷன் ஆகி நீங்களும் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது வரவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிறு உபாசம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். காரம் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அதிக நீர் பருகிறது நல்லது. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க வாக்கிங் போகிறதும் உடற்பயிற்சி செய்கிறதும் நல்லதாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்று உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம். நீங்கள் நினச்சி நீங்கள் கண்ணு முழிச்சதுலேருந்தே நாள் உங்களுக்கு சாதகமாக தான் போகும். நிறைய விஷயங்களை பாசிட்டிவான திங்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. புதிய வேலையாக இருக்கட்டும், தொழிலில் வளர்ச்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு செயல்கள்லேயும் சரி உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சுகமாக இருக்கார். 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் பொறுப்புகளையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு நாள். 6ஆம் இடத்து புதனும் சுக்கிரனும் சந்தோஷத்துலேயும் மகிழ்ச்சியிலையும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 7ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் வாய்க்கு ஜிப்பு போட்டுக்குங்க. 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பாராட்டும் பெறக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு கொஞ்சம் சுகவாசியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது.
திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடைவீங்க. வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. பசங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்றா வெளியில் போவீங்க. நடந்து முடிஞ்ச விருந்து கல்யாணம் திருமண விசேஷங்களில் கலந்துக்கிட்டு, விருந்துகளில் கலந்துக்கிட்டு, குடும்பத்தோடையும் துணையோடையும் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க உங்ககிட்ட இருக்கிற உறுதி காரணமாக உற்சாகமாக வேலைகளை செய்வீங்க. நீங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பயனுள்ள முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள். கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இன்றைக்கி நாள் முழுக்க சிறப்பாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலை இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலிமா புதிய வாய்ப்புகள் இருக்குது. அனுகூலமான பலன்கள் உண்டு. வளர்ச்சிகள் கூட தெரியும். நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியாகவே வேலைகளை செய்யலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஒரு விருந்து விசேஷங்களை கலந்துக்கிட்டும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மனசு விட்டு சில விஷயங்களை பேசி முடிவு எடுக்கிறதுனால நாள் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. இனிமையான தருணங்களையும் இனிமையான நினைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நாள் உங்களுக்கு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வரவு சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் பணத்தை சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளுக்கு எடுக்கிறதுக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான வளர்ச்சி இருக்குது. பயனுள்ள வகையில் பணம் சேமிக்கிறது உங்களுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் முழுக்க இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு ஜாலியாக டைமை பாஸ் பண்ணுங்கள். மகிழ்ச்சியான தருணங்களும் நிறைவான நாளும் உங்கள் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ அடுத்த ராசி எடுத்துக்கிட்டா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் வரவுகளோடும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சின்னதாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பண விஷயம் வந்தாலும் சரி கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்று 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க. 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு வீட்டுக்கான செலவுகளையும் சரி சில தேவையில்லாத செலவுகளையும் செய்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் தைரியத்தையும் உறுதியும் கொடுப்பாரு. 9ஆம் இடத்து குரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. 11ஆம் இடத்துல கேது உங்களுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொருளாதாரம் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் செலவுகள் ஏகப்பட்டதாக இருக்கும். உங்களோட நாளில் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தர விஷயங்கள் நடக்கலாம். அதே நேரங்களில் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக வெளிவட்டார நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையணுன்னா உங்களோட செயல்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா சில எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசு வருத்தத்தக்கிற வகையில் சில சூழ்நிலைகள் சந்தித்து தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உறவுகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்குங்க. உங்களுடைய நாளில் வார்த்தைகளில் ரொம்பவே நிதானம். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக செய்கிறது நல்லது. உங்கள் முழு திறமையை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே முடிஞ்சால் அமைதியாக இருங்க, ஒதுங்கி இருங்க. ரொம்ப கடுமையாக நடந்துக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் சாதகமாகவோ அமைதியாகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக இன்வால்வ் ஆகாதீங்க. துணைக்கிட்ட வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கண்காணித்து குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இல்லைன்னா பண இழப்போ பண விரயமோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. இருந்தாலும் கண்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி ஒரு நாளாக இருக்குது. மனசுக்கு தெம்பு கிடைச்சாலும் சில பய உணர்வுகளும் சில மனக்கலக்கங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயம் எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசியில் சந்திரன் இருக்கிறனால, அதுவும் நீச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் கலக்கங்கள் அதிகமாக தான் இருக்கும். 3ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் தைரியத்தையும் உறுதியும் கொடுத்தாலும் 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு செலவுகளை கொடுப்பாங்க. 5ஆம் இடத்து சனி பகவான் பிரச்சனைகளை தருவார். 8ஆம் இடத்து குரு மனசில் வருத்தங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல கேதுவும் வருமானத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாளை நீங்கள் சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மனசுக்கு புது தெம்பு கிடைக்கும். நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலைச்சலும் இருக்கும். அது மூலிமா ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சொத்து சம்மந்தமான வழக்குகளில் முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே நேரங்களில் சில ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க தர வாக்குறுதியை நம்பி நீங்கள் யாருக்கும் வாக்குறுதியை தராதிங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் நம்பி உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் கடின உழைப்பை மேற்கொள்கிறது நல்லது. அப்போது வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை நம்பி வார்த்தைகளையும் சரி நீங்களும் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்து கடைசி நேர சிக்கலில் ஈடுபடாதீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளை ரொம்பவே பார்த்து பக்குவமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை சூழ்நிலைகள். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை. உங்களுக்கு ஏதோ தனிமையில் வெறுமையில் உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. மனசு வருந்தத்தக்கிற வகையில் சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் செஞ்சாலே போதும். நாள் கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட இன்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் உறவில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. பக்குவமாக பேசுங்க. உட்கார்ந்து பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்கும். இருந்தாலும் செலவுகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலைனாலும் பரவாயில்ல. கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது. கால்களில் வலி ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சியும் ஓய்வு இருந்தால் போதும். நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாளில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வோ ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத வருத்தங்களோ கவலைகளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்குங்க. உங்கள்கிட்ட தைரியமும் உறுதியும் இன்றைக்கி அவசியமாக தேவை. அது உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். உறவினர்களால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அது உங்களுக்கும் சரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சரி. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா லாபங்கள் பெருகும். பெரிய மனிதர்களோட நட்பு மனசுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த வங்கி கடன் கொஞ்சம் தாமதமானாலும் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு இன்று அவசியம் தேவை. அது நல்ல பலன்களை கொடுக்கும். பிரார்த்தனை செய்கிறது இறை வழிபாடு செய்கிறது மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. அடுத்தவங்களோட விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் கவனமாக செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. மேலதிகாரிகள்கிட்டையும் சரி கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டேயும் சரி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட மோதல்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம். உரையாடும் போது ரொம்பவே கவனம். உங்கள் மனசில் இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பதட்ட உணர்வும் தொணக்கிட்ட தான் கோபமாக காட்டுற மாதிரி இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தக்கூடிய விதமாக இருக்குது. சூழ்நிலைகளை பக்குவமாக சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி நாளை சுமூகமாக இல்லாமல் பிரச்சனையாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. எதிர்பார்த்த பண வரவு கம்மியாக இருக்குது. வந்த பணம் அப்படியே கரையுது. குறிப்பாக சொல்லணும்னா இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச பணம் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. பணத்தை கவனமாக கையாளலைன்னா தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவசர தேவைக்கு பணம் தேவை. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலைகள் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்குது. மனசில் வலி இருக்கிறனால தலைவலி கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா செய்யுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு சூழ்நிலையும் கையாளுங்க. யாருக்கும் பெருசாக கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் மனக்கவலையும் ஏற்படுத்தி நாளை பிரச்சனையாக்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விதமாக எதிர்பாராத விதமாக சில நல்ல ஒரு பலன்கள் இருக்குது. நீங்கள் செஞ்ச காரியங்கள், அதாவது முன்னாடி செஞ்ச விஷயங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நீங்கள் செய்கிற முதலீடுகளில் இன்று நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். நாளை சிறப்பாக கொண்டு போங்க. உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்குது. உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படலாம். அது சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை தர மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகள் கொஞ்சம் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகும். தெய்வீக காரியங்களில் மனசு ஈடுபட்டு மனசுக்கு திருப்தியும் நிறைவும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க உங்களுக்கு உறுதியாக நல்ல பலன்கள் உண்டு. உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நல்ல ஒரு முன்னேற்றம், மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் மேலதிகாரிகளோட பாராட்டியும் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கான உந்துதலாக இருக்கும். அதே நேரங்களில் உங்களோட வேலைகளை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நிறைவோடு செஞ்சு முடித்து திருப்தியான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட அன்பை வெளிப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவில் நல்லிணக்கமும் புரிதலும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா சந்தோஷமாக எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. 2 பேரும் ஒன்றா விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுனால மகிழ்ச்சியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு துணைக்கூடியும் சரி வேலையிலையும் சரி சிறப்பான பலன் தர விதமாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து வகையில் இன்று வரவு இருக்குது. அதே நேரங்களில் பழைய கொடுத்த கடன்கள் வரவு இருக்கும். நீங்கள் நிலுவையில் நின்று அரியர்ஸ் பண்ணலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும். சேமிப்பு வயரக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இன்று கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது. சின்ன சின்னதாக ட்ரேடிங்கில் வர்த்தகத்தில் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செஞ்சு சின்ன லாபங்கள் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆற்றலும் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. மகர ராசியை பொறுத்தளவுக்கு வருமானம் அதிகமாகும். சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். உற்சாகம் மகிழ்ச்சியோட எல்லா விதத்தையும் செஞ்சு நன்மை தர விதமாக நாள் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட நாளை மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கு காலையிலேருந்தே பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களோட சில விஷயங்களில் தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்கள் கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்கள் ராசியிலே பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. 2ஆம் இடத்து சனி பகவான், 5ஆம் இடத்து குரு, 7ஆம் இடத்து கேது கொஞ்சம் சிக்கலை கொடுப்பாரு. 10ஆம் இடத்து சந்திரன்,
12ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும் விரயங்களை கொடுத்தாலும் வரவு இருக்கத்தான் செய்யும். நல்லது, அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியமும் உறுதியும் இன்னைக்கு உங்ககிட்ட நிறையவே இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் வழியாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்துலேயும் சரி, புதிய வாய்ப்புகள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பாராத தனவரவு கடன் பிரச்சனைகளை தீர்க்க உதவியாக இருக்கும். இன்று உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களையும் தடைகளையும் சமாளிக்க தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு முயற்சி செஞ்சு உங்களோட நாளை சாதகமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாளை மகிழ்ச்சியாகவே கொண்டு போங்க. இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு குறித்த நேரத்துக்கு முடிப்பீங்க. அதில் உங்களோட திறமையும் உங்களோட செயல்திறனும் பாராட்டுக்குரியதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குது. வேலையில் சரி, தொழிலையும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சிக்கான விதத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கலாம். உங்களோட நாளில் நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெற விதமும் அதிக அளவில் சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. வேலைகளில் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாகவே உற்சாகமாகவே நாளை கொண்டு போகலாம். துணையோட கருத்து பரிமாற்றங்களில் நல்ல ஒரு தெளிவு இருக்கும், புரிதல் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஜாலியாக நாளை டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், விருந்து விசேஷங்களில் கலந்துக்கவும், 2 பேரும் உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு நல்லாவே இருக்கும். பண வரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கும் பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளுக்கும் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. அதிக அளவில் சேமிக்கலாம். கொஞ்சமாக திட்டமிட்டு செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா போதும். மற்றபடி பெரிய விரயங்களோ பெரிய வீண் செலவுகளோ இல்லை. உங்களோட செலவுகள் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். நாள் சிறப்பாக போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் தெளிவான எண்ணங்கள் இருக்கிறதுனால, உற்சாகமாக நீங்கள் இருக்கிறதுனால, உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. கடைசி ராசி. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதையோ வந்து தேவையில்லாத எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களோட ராசியில் சனி பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல குருவும் சாதகமாக இல்லை. 6ஆம் இடத்துல குரு. கேது பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. 9ஆம் இடத்துல சந்திரன் பொறுப்புகளையும் சில பிரச்சனைகளையும் தரப்போகிறாரு. 11ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும் பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு. கொஞ்சம் பணத்தை செலவு செய்யும் போது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லாமல் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் உங்களுக்கு நாளில் கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. தெரிஞ்சவங்கக்கிட்ட பேசும்போதும் சரி, புதிய நபர்கள்கிட்ட பேசும்போதும் சரி, கவனமாக பார்த்து வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட செயல்களில் செய்யும் போது தடைகள், தாமதங்கள் இருக்கும். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு முடிவெடுங்க. அதை செயல்படுத்தும் போது ரொம்பவே கவனமாக பார்த்து செயல்படுத்துறது நல்லது. அதே நேரங்களில் தகவல் பரிமாற்றத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அதில் தவறுகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். கம்யூனிகேஷன் ப்ராப்ளமால் சில அரிய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சூடான விவாதங்கள் இல்லைன்னா ஈகோ மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது நல்லது. கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பார்த்துக்குங்க. நாளை வந்து திட்டமிட்டு சிறப்பாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை ஒன்று காரணமாக தேவையில்லாத மனஸ்தாபங்களோ மன வருத்தங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை துணைக்கூட காமிச்சு அவங்களையும் வருத்தப்பட வச்சு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை சுமூகமாக கொண்டு போனோன்னா ஒரே ஒரு விஷயந்தான், அவங்கள கூலாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் அமைதியாக போகும். அவங்களோட ஆதரவு இன்று உங்களுக்கு தேவை. உங்களோட ஈகோவை விட்டு
கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக இல்லை. தேவையில்லாத செலவுகளால் கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினாலும் அது தலைக்கு மீறி போகிற மாதிரி இருக்குது. காலையிலேருந்தே பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைனா இவ்வளோ நாள் சேமித்து வச்ச பணம் கரையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் பார்க்காம இருந்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. முடிஞ்சால் இந்த சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வர புதிய விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் எங்களுக்கு உந்துதலாக இருக்கும். இன்றைய பதிவில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குது. உங்களோட அதிர்ஷ்டம் குறித்து, உங்களோட நட்சத்திரத்துக்கான பலனும் குறித்து ஒற்றை வார்த்தையில் போட்டிருக்கு. ஷார்ட்ஸையும் பாருங்கள், அதுலேயும் பலன் அடைகிறது நல்லது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த சுயஜாதகம் பார்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அதுக்குண்டான விவரங்கள், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கடைசியில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசி பலன் கேட்கும் போது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்கும் போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். உங்களோட பலனை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். நன்றி, வணக்கம்.